நியூஸ் 7 தமிழில் தமிழக செய்திகளை பிரத்யேகமாக அளிக்கும் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. சென்னை அருகே எண்ணூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த 3 வயது பெண் குழந்தை ரித்திகா கொலை செய்யப்பட்ட வழக்கில் எதிர்வீட்டு பெண் ரேவதி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் ரித்திகா என்ற 3 வயது குழந்தை நேற்று முன்தினம் கடத்தி கொலை செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தையின் வீட்டின் எதிரே வசிக்கும் ரேவதி என்பவர் உட்பட 10 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ரித்திகா அணிந்திருந்த வெள்ளி கொலுசு மற்றும் வெள்ளி அரைஞான் கயிற்றை ரேவதி திருடியது தெரியவந்தது. நகைகளை திருடும் போது குழந்தை ரித்திகா சத்தம் போட்டதால் ரித்திகாவின் வாயை துணியால் அடைத்துள்ளார். இதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை ரித்திகா உயிரிழக்கவே குழந்தையை புடவையால் சுற்றி சுனாமி குடியிருப்பு அருகில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டதாக ரேவதி வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. ரித்திகாவிடம் இருந்து திருடிய கொலுசு மற்றும் அரைஞான் கயிற்றை வரும் 2500 ரூபாய்க்கு அடகு வைத்து பணம் பெற்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரேவதி கைது செய்யப்பட்டதன் மூலம் குழந்தையை கொன்றது யார் என்று கடந்த 2 நாட்களாக நீடித்த மர்மம் முடிவுக்கு வந்துள்ளது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்களிடம் சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்து சென்ற சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் பட்டினச்சேரி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன், சக்திவேல் உள்ளிட்ட மீனவர்கள் வேளாங்கண்ணியில் இருந்து 35 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். மேலும் தமிழக மீனவர்கள் கடலில் விரித்திருந்த 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பினர். இதனையடுத்து கரை திரும்பிய தமிழக மீனவர்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மலேசிய சிறையில் உள்ள தனது கணவரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மனைவி ஜெசிந்தா மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்த வர்கீஸ் வேலைக்காக 6 மாதங்களுக்கு முன்னர் மலேசியாவிற்கு சென்றதாகவும் தற்போது விசா காலம் முடிந்த நிலையில் அவர் அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய சிறையில் உள்ள தனது கணவர் வர்கீஸை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதுடன் அவரை உடனடியாக தாயகம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் ஜெசிந்தா வலியுறுத்தியுள்ளார். வீராணம் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் அமைந்துள்ள வீராணம் ஏரியில் இருந்து ராட்சத குழாய் மூலம் சென்னைக்கு குடிநீர் சப்ளை செய்யப்படுகிறது. மொத்த கொள்ளளவு 49.07 அடி கொண்ட இந்த ஏரியில் இருந்து சென்னைக்கு வினாடிக்கு 76 கன அடி நீர் விநியோகிக்கப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கீழணையில் தண்ணீரின் அளவு குறைந்ததால் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் பருவமழை பொய்த்ததால் ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் 38 அடிக்கும் கீழாக நீர்மட்டம் குறைந்ததால் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டியதில் பள்ளி மாணவன் பலியானது தொடர்பாக அதிமுக கிளை செயலாளர் உட்பட ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கூடமலை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு போதிய இடவசதி இல்லாததால் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்து வந்தது. இந்த நிலையில் கிராமத்தின் நடு வீதியில் நேற்று ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த கந்தசாமி புதூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற 12ஆம் வகுப்பு மாணவன் காலை முட்டியதில் மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டு பலியாயினார். இதனையடுத்து அரசு அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தியதாக அதிமுக கிளை செயலாளர் முத்துலிங்கம் உட்பட விழாக்குழுவினர் 21 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கெங்கவல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை முன்வைத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமணி ஊராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர்.
அப்போது இறந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், 2015-16 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். என்னன்னு சொன்னால், மாநில அரசாங்கம் அறிவித்த வறட்சி நிவாரணத்தை உடனடியாக வழங்கணும். அதே போல் 7 மாதங்களாக விவசாய வேலைகளே இல்லாமல் விவசாய கூலி தொழிலாளர்கள் மிக கடுமையான கஷ்டத்தை நோக்கி இருக்கிறாங்க. அந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வறட்சி நிவாரணமாக ரூபாய் 15,000 அறிவிக்கணும். அதேமாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்களை 200 நாட்களை அதிகரிக்கணும். தினக்கூலியை ரூபாய் 400 உயர்த்த வேண்டும். மாநில அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் அறிவித்த ஒப்பந்தத்தின்படி உடனடியாக கடந்த ஆண்டு பயிர் இன்சூரன்ஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே மின்கம்பி உராய்வினால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள தாளநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவரின் கூரை வீட்டின் வழியாக மின்கம்பி செல்கிறது. அந்த மின்கம்பியில் இன்று காலை ஏற்பட்ட உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் குடங்களில் இருந்த தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க முயன்றுள்ளனர். எனினும் அருகில் இருந்த முத்து என்பவரது கூரை வீட்டின் மீதும் தீ பரவியது. தீயணைப்பு வாகனம் வருவதற்கு முன்பாகவே 2 வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பணம், நகை மற்றும் நெல் மூட்டைகள் என சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு புதிய விமான சேவை தொடங்கப்பட்டதை அடுத்து வாட்டர் சல்யூட் அடித்து விமானத்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து சென்னைக்கும், சென்னையில் இருந்து திருச்சிக்கும் ஏர் கார்னிவல் விமான சேவை இன்று முதல் துவங்கப்பட்டது. இந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து தினமும் காலை 9:35 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு 10:25 மணிக்கு வந்தடையும். சென்னையில் இருந்து காலை 8:10 மணிக்கு புறப்பட்டு 9:15 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும். விமான சேவை துவங்கப்பட்டதை அடுத்து ஏர் கார்னிவல் விமானத்திற்கு திருச்சி விமான நிலையத்தில் வாட்டர் சல்யூட் எனப்படும் தண்ணீரை விமானம் மீது பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் வசதிக்காக அலைபேசி செயலி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாள் ஒன்றிற்கு 8,000 முதல் 15,000 பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணித்து வருகின்றனர். அவர்களின் வசதிக்காக ஆண்ட்ராய்டு செயலி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பரிசோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் நேரம், கட்டணம், அடுத்து வரும் நிலையங்கள், அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் உள்ளிட்டவை குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் செயலி முழுமையாக பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பயணிகள் தங்கள் குறைகளையும் தெரிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து வசதி செய்து தரக்கோரி அப்பகுதி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் காலனி பகுதியைச் சேர்ந்த பள்ளி குழந்தைகள் போதிய பேருந்து வசதி இல்லாததால் தினமும் 2 கிலோமீட்டர் பள்ளிக்கு நடந்து செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகள் பத்திரமாக வீடு திரும்புவார்களா என பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பேருந்து அல்லது வேன் வசதி செய்து தர கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். குன்னூர் மலைப்பகுதியில் மாவோயிஸ்ட் தொடர்பான அச்சத்தை போக்கும் வகையில் ராணுவ வீரர்கள் 190 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை துவங்கியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் மக்களிடையே உள்ள அச்சத்தை போக்கும் வகையிலும் ராணுவத்தில் சேருவதற்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் 190 கிலோமீட்டர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ராணுவ வீரர்கள் தொடங்கியுள்ளனர். வெலிங்டன் ராணுவ மையத்தில் இருந்து தொடங்கிய பயணத்தை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் சங்வான் துவங்கி வைத்தார். பயணம் வனப்பகுதி வழியாக செல்ல உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடகு வைத்த நகைகளை மோசடி செய்துவிட்டு தலைமறைவான நகைக்கடை உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பெரியகடை வீதியில் ஜெகன் என்பவர் நகைக்கடை மற்றும் அடகு கடை நடத்தி வந்துள்ளார். குறைந்த வட்டிக்கு நகை அடகு எடுத்ததால் ஏராளமான பொதுமக்கள் இவரிடம் நகை அடகு வைத்துள்ளனர்.
இந்நிலையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை எடுத்துக்கொண்டு நகைக்கடை உரிமையாளர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோர் ஆரணி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணனின் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணனின் அலுவலகத்தை அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். அப்போது அதிமுகவிற்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலாவிற்கும் சரவணன் துரோகம் இழைத்ததாக கூறி அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அவரது வீடு மற்றும் அலுவலகம் ஆகியவற்றுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துரோகி பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த தெற்கு தொகுதியிலே மக்களாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் இரட்டை இலை சின்னத்தாலே லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உழைப்பினாலே புரட்சி தலைவி அம்மா அவருடைய பொதுக்கூட்டங்களினாலே வெற்றியை பெற்ற இந்த துரோகி சரவணன் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். உதகை அருகே நேற்று முன்தினம் கடத்தப்பட்ட 9 மாத குழந்தையை போலீசார் பத்திரமாக மீட்டனர். குழந்தையை கடத்திய பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் காந்தல் பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் ரபியா தம்பதியினரின் 9 மாத பெண் குழந்தை நிசாராவை நேற்று முன்தினம் இரவு அடையாளம் தெரியாத பெண் கடத்தி சென்றுள்ளார். இதுகுறித்து உதகை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கடத்தப்பட்ட குழந்தை உதகை மேரிஸ் ஹில் பகுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் குழந்தையை பத்திரமாக மீட்டனர். மேலும் குழந்தையை கடத்திய பெண்ணையும் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண்ணிற்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் பெண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு கடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஒரு வீடு ரெண்ட்டுக்கு வேண்டும், ஆனால் அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு வேலை வேண்டும். இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த வீட்டு வாசலில் பேசிட்டு 4 நாள் இந்த அப்சர்வேஷன் பண்ணிட்டு 4வது நாள் நைட்டு இந்த பொண்ணுன்னு இந்த குழந்தைன்னு கூட்டிட்டு போய். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மீது மாட்டு சாணம் வீசப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கள்ளக்குறிச்சி தொகுதியைச் சேர்ந்த சுமார் 300 பேர் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு முன் கூடி சட்டமன்ற உறுப்பினர் பிரபுவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பிரபு ஆதரவு அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது அந்த அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அம்மாவோட தொண்டர்கள் ஓபிஎஸ்க்கு தான் எங்கள் ஆதரவு, சசிகலாவுக்கு இல்ல. அம்மா காட்டிய அண்ணன் ஓபிஎஸ் தான். அவர்களுக்கு தான் மக்கள் எங்களோட செல்வாக்கு, எங்களோட ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு. சட்டப்பேரவையில் நிகழ்ந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுகவினர் தாக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொள்ளாச்சி எம்எல்ஏவும் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் போல் வேடமிட்டு சேலை கட்டி சீர்வரிசையோடு திமுகவினர் ஊர்வலமாக சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பின்னர் அனைவரையும் கைது செய்தனர். குறுகிய காலத்திற்குள் விவசாயிகளுக்கான வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தலைமைச் செயலகத்தில் வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் விரைவில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். வறட்சி நிவாரணம் இன்னும் குறுகிய காலத்திலே விவசாய மக்களுக்கு அந்த வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்போது சார்? மைக் கொடுங்க. குறுகிய காலத்திலேயே சார் மைக் கொடுங்க. அந்த வறட்சி நிவாரணம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும்.
தமிழகத்தில் மேலும் 500 மதுக்கடைகளை மூடுவது, மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட 5 முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டுள்ளார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். இதையடுத்து இன்று தலைமை செயலகத்திற்கு வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தனது அறைக்கு சென்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 5 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50% மானியம் அல்லது அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கான கோப்பில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டார். ஏழை தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மகப்பேறு நிதி உதவி 12,000 ரூபாயில் இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க ஆணையிட்டும் முதல்வர் கையெழுத்திட்டார். மீனவர்களுக்கான தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்த 85 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தலா 1,70,000 ரூபாய் செலவில் 5,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 100 ரூபாயில் இருந்து 200ஆகவும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 150 ரூபாயில் இருந்து 300ஆகவும் உயர்த்தி வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டார். அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 200 ரூபாயில் இருந்து 400 ரூபாயாக உயர்த்தியும் முதல்வர் உத்தரவிட்டார். பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகையை 300 ரூபாயில் இருந்து 600 ரூபாயாக உயர்த்தியும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 500 மதுபான கடைகள் மூட உத்தரவிட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான கோப்பிலும் கையெழுத்திட்டார். சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2 முறை நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிந்ததாக வெளியான தகவலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மறுத்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேரவை விதிகளுக்கு உட்பட்டே அவை நடத்தப்பட்டதாக விளக்கமளித்தார். ஒரே முறைதான் அவர் முன்மொழிந்தார். 2வது முறை முன்மொழிந்ததாக சொல்வது தவறு. இன்னைக்கு திமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. 18ஆம் தேதி நடத்திய அந்த வாக்கெடுப்பு செல்லாது, எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு அது, அதனால செல்லாதுன்னு அறிவிக்க கோரி இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது பற்றி சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு முடிவு செய்ய வேண்டியது சட்டப்பேரவையுடைய தலைவருடைய கடமை. ஆகவே சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தால் அதற்குரிய பதிலை அவர் அனுப்புவார். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.